தாய்ப்பாலுக்கு நிகரா அடுத்தது தேங்காய் பால், எள்ளு பால், கொள்ளு பால், கம்பு பால், சோயா பால், முந்திரி பால், இத்தனை பால் இருக்கு. விட்டு நீ வந்து கொடுக்குறாங்க கம்மியாக கொடுக்கும் கொடுத்து குழந்தைங்க அதான் மந்த புத்தி வந்து மந்த உடம்பே வந்துடும். ஒன்றை பெத்தா வாயை கட்டு, ரெண்டை பெத்தா பௌத்த கட்டுனாங்க. ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. இப்போ நீ ஒரு குழந்தைய 2 குழந்தை பேக்கிற முடியும், என்ன வேணாலும் சாப்பிட்டீங்க, எப்படி வேணாலும் சாப்பிட்டீங்க. 2 குழந்தைய பெத்துட்டீங்கன்னா நாம சாப்பிடணும்னு நினைக்கிறதா குழந்தை கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாம உணவு குறைச்சிட்டு வெளியே வந்துடணும். உணவு சாப்பிட்டா சத்துங்கிறது ஒரு கான்செப்டே தப்பு. உணவு வந்து மட்டும் சத்தா மாற பஞ்சபசக்தி 5 சக்தி சேர்ந்தாதான் உங்க உடம்ப ஆற்றலா மாறும். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர், மழை நீர், கடைசியா இருக்கு நம்ம நாக்குல இருந்து உள்நாக்குல இருந்து ஒரு நீர், அது பேர் உமிழ். அந்த உமிழ் நீரை யாரெல்லாம் உள்ளுக்கு சேமிச்சு வைக்கிறாங்களோ அப்படியே உள்ளுக்கு முழுங்கிட்டீங்கனால உங்களுக்கு வந்து சக்தி நிறைய கிடைக்கும். மதிய உணவு நம்ம மருந்து சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ பழங்களை ஃப்ரூட்ஸா எடுத்துங்க. ஃப்ரூட்ஸ் எந்த சமயத்துலயும் நீங்க ஃப்ரூட்ஸ் முதல்ல எடுத்துங்க. அது வந்து அல்கலைன் ஃபுட்டுங்குவாங்க. நாம சாப்பிட்ற அசிடிக் ஃபுட். அப்ப அல்கலைன் ஃபுட்டா சாப்பிடணும். அல்கலைன் ஃபுட்டுனா நம்ம இயற்கையா வளைஞ்ச இப்ப எந்த ஜீவராசி சமைச்சு சாப்பிடுதுங்களா பாத்துங்க. அதனால அவனோட தன்மை அப்படியே இருக்குது. நாம என்ன நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம். ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடவே கூடாது. தப்பி தவிர நமக்கு பழக்கி விட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், பாதி ஃபுட்டுக்கு நம்ம சமைச்ச உணவு பீதி எப்படின்னா உயிருள்ள உணவு சாப்பிட்றதான் உங்க உடம்புல உயிராற்றல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இது சாப்பிட கார்போஹைட்ரேட் உணவு, ஆக்சிஜன் உணவு கிடையாது. அப்ப நம்ம ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இரவு உணவு எடுத்துக்கலாமா கூடாதுங்களா? படிப்படியா நீங்களே முடியாது. அதுக்கு ஒரு குலத்தை போய் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் இரவு உணவு பட்டினியா கிடக்க முடியும். இல்ல இது பட்டினி இருந்தாதான் நல்லது. ஏதாவது கல்லீரல் ஓய்வுவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க, அதுக்கு பேரு. இரவு பட்டினி கிடக்கும். நீங்க சாப்பிட்டுட்டே இருக்க உணவை சோற்றை குறைத்தும் காற்றை நிறையவும்னுவாங்க. சோற்றை எவ்வளவு அளவு குறைச்சு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஆயசி உங்களோட ஆயுள் பலம் கூடும். கண் பார்வை தெளிவா தெரியும். எல்லாமே இருக்கு. பேரிச்சம்பழம், வாழைப்பழம் கட்டாயம் கேட்டேன். நீங்க சாப்பிட்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் கட்டாயம் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பழங்களை அதிக விரும்பல. பழம் என்ன சளி பிடிச்சுங்கிற ஒரே கான்செப்ட் வச்சிருக்காங்க. நான் இது 65 வருஷமா 61 வருஷம் ஆகுது. இது வருஷம் நான் இனிப்பு சாப்பிடாம இருந்த நாளே கிடையாது. 3 வேளை இனிப்பு சாப்பிடுவேன். என்ன இனிப்பு இதுதான் சொல்றீங்க? பேரிச்சம்பழம் சாப்பிட நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அச்சு வெள்ளத்தில் செஞ்சது, இல்ல உப்புட்டு, அதிரசம், இது மாதிரி நிறைய இருக்குது. அப்ப என்ன வெள்ளத்தை செஞ்ச உணவை நீங்க தாராளமா சாப்பிடலாம். உங்களுடைய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்னவா இருக்கு? காலைல ஆஃப்ல வந்து பாதியால் 50% தான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். 50% நேச்சுரல் ஃபுட் வேணுங்க. 50% நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் சித்திரை வழி போறதுனால இப்போ காரங்கிறது சுத்தமா ஆகாது. உடம்புக்கே ஏத்துக்கல. காரம் படிச்சா உடம்பு அலர்ஜி ஆயிடும். ஆனா இனிப்பு எவ்வளவு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. இனிப்பு சாப்பிடனாலதான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க சொல்லுங்களேன். காலை உணவு, மதிய உணவு என்ன? ஃபுட்டு கட்டாயம் வந்து ஃப்ரூட்ஸா எடுத்துங்க முதல்ல. ஏன்னா காலை உணவு இறைவன் உணவு சாப்பிடணும். நாம படைச்ச உணவு சாப்பிடவே கூடாது. நாம தான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சு நம்ம உணவை நாமளே சாப்பிட்டோம்னா அதுதான் நோய். அப்ப இறைவன் தந்த உணவை சாப்பிடுங்க. அசைவத்துக்கு சைவத்துக்கு வாங்க. சைவத்துல இருந்து சுத்த சைவத்துக்கு வாங்க. காலைல 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். ஏன்ச்சோம்னா காப்பி காணி சுடு தண்ணி ஊற்றி யோகா பல்லு விளக்கிட்டு மோஷன் போயிட்டு படுக்கையில ஒரு 10 ஆசனம் செய்வேன். படுக்கையில நிறைய ஒரு 5 ஆசனம், அப்புறம் வெளியில ஒரு 10 ஆசனம் செய்வோம். டெய்லி இதான் நிறைய 50 ஆசனம் செஞ்சுட்டு இப்போ ஒரு 10-15 ஆசனம் தான் டெய்லி செய்யறது. அப்ப காலைல எழுந்து பிராணாயாமம் பண்ணிடுவோம். அதுக்குள்ள காப்பி கோச்சு போட்டு விட்டு அப்புறம் 6 மணிக்கு இப்ப 3 to 5 6 வெளியே வந்துட்டோம்னா நமக்கு அந்த சூரிய உதயம் பிராணசக்தி எல்லாம் ஃபுல்லா நம்ம கவரேஜ் ஆகும். இப்ப காருக்குள்ள உட்காறீங்க, கவரேஜ் ஆகாது. அப்போ உடம்புல உங்களுக்கு சக்தி, பஞ்சப சக்தி இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆசனம், மண் சக்திங்கிறது உணவு, ரைட்? ஓகே. தண்ணிங்கிறது அப்படிதான். தண்ணியில தப்பா தண்ணி குடி. இப்ப நான் என்ன தண்ணி குடிக்கிறீங்க நீங்க? நார்மலா இந்த மினரல் வாட்டர், ஆரா வாட்டர் குடிக்கிறீங்க. அது வந்து H2O இருக்கான்னு பாருங்க. H2Oவே இருக்காது. நல்ல எது தண்ணினா ஆத்துல வர தண்ணி தான் ஒரிஜினல் தண்ணி. தூக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியம் மிஞ்சினா தெய்வம் இல்லைங்குவாங்க. சமைத்த சோறு சாப்பிட்டா உங்களுக்கு தோசை வந்து ஒட்டிக்கும். சோறு, குழம்பு, ரசம், முட்டை எதை சாப்பிட்டாலும் சரி தோசை வந்து முட்டையில அதீத வாய்வு இருக்கு. நோவுக்கும் ஜாவுக்கும் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. வந்தவங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு. அப்ப நீங்க நோயே இல்லாம ஆளும் கலையை தான் எல்லாரும் சொல்லி கொடுத்து ஒரு 150,000 வருஷம் முன்னாடி பல்லலா சொல்லி கொடுத்தாரு.